அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் நடந்த தாவேக்காவுடைய மாநாட்டுக்கு வந்த ரித்திக் ரோஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞர். அவருடைய வயது 18 வயது தான். அவர் ஊட்டியில் இருக்கக்கூடிய கோத்தகிரியிலேருந்து மதுரைக்கு வந்திருந்தாப்புல. வந்த இடத்துல அங்கே இருந்த கூட்டத்தின் காரணமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையை ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. யாருக்கு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சமயநல்லூர் காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருக்காருன்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஒரு தூய்மை பணியாளருங்க. அவருடைய மனைவி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்க இருக்காங்க, பாவம். அது மாதிரி அவங்களுடைய மகள், அதாவது இந்த ரோஷன் அப்படின்ற இந்த 18 வயது இளைஞருடைய தங்கச்சி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க. இப்போ இந்த நிலையில் அந்த பையன் படிப்பை பாதியில் நிறுத்திக்கிட்டு கூலி வேலைக்கு தினமும் போயிட்டுருக்காருங்க. இப்போது இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன், இந்த பையன் கோத்தகிரி ஊட்டியிலிருந்து மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? என் கேள்வி அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதை இவனுங்க ரொம்ப அப்படியே போற்றி புகழ்கிறானுங்க. எங்களுக்கு காசு கொடுக்காம கூடுற கூட்டம் தெரியுமா அப்படி இப்படின்ட்டு அப்படியே க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு அந்த க்ளோரிஃபிகேஷன் தான் எனக்கு பிடிக்கல. எதுக்கு இந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணணும்? அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அங்கேருந்து இங்கேருந்து எந்த காரணமும் இல்லாமல் டிவியில் பார்க்க முடியும். விஜய் அவர்கள் பேசுகிறது தானே முக்கியம். அவர் அப்படி பேசுகிறது இந்த கூட்டம் அரசியல் எல்லாம் பார்க்கணுன்னா டிவிலே பார்க்கலாம். இப்படி கிளம்பி வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போது விஜய் அவர்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுடைய கூட்டத்தை காட்டணும் அப்படின்றது அவருக்கு தேவைப்படுது. அவருக்கு அதில் அரசியல் ஆதாயம் இருக்குது. எந்த அரசியல் ஆதாயமும் இல்லாமல், எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் ஒரு பையன் ஊட்டியிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்திருக்கான். வந்த இடத்துல அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையனுடைய அப்பா அழுகிறத மட்டும் லைட்டாக பாருங்க, உங்களுக்கே புரிய வரும் நான் என்னத்துக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. என் பையனும் போயிட்டான். கூப்பிட்டு பார்க்குற ரோதனை பேதமாட்டேங்கிறான். என் பேர் சுப்பிரமணி. என் பிள்ளைய கோத்தையில் இருக்காங்க, பொண்ணோட பையன் எல்லாமே. அந்த பசங்களோட சேர்ந்து மகாநாட்டுக்கு வந்திருக்கிறான். மகாநாட்டில் வந்த இடத்துல கூட்டத்தில் நெரிசல் தாங்க முடியாமல் மூச்சு திணறல் மாதிரி ஆயிட்டான். கூட அவங்க அம்மாவுக்கும் ஒரு மன அழுத்தம், ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவன் தான் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தான். அவன் தங்கச்சி படிக்குது 10வது. தங்கச்சி அவன் தான் பார்த்தான். இப்போ யார் பார்க்கறது என்ன ஏதுன்னு என் பிள்ளைகளும் போச்சு, என் பையனும் போயிட்டான். கூப்பிட்டு பார்க்குற ரோதனை பேதமாட்டேங்கிறான். இந்த தகப்பனுடைய வழி புரியணும்னா அவருடைய நிலைமையில இருந்தால் மட்டும்தான் புரிய வரும். இந்த பையனோ இந்த குடும்பமோ ஒரு எலைட் ஃபேமிலிலாம் கிடையாது. பாவம், அவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம். அநேகமாக இந்த மாநாட்டுக்கு வந்த பல பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏழ்மையான ஒரு நிலையிலேருந்து தான் வந்திருப்பாங்க. ஏழ்மையான குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க. பார்த்தாவே அவ்வளோ பேர் அப்படி தெரியுது. இந்த கம்பிக்கு மேலெல்லாம் ஏறி குதிக்கிறாங்க தெரியுமா பசங்க? அவங்களாம் யார்? அவங்களாம் என்ன எல்லாம் வச்சுக்கிட்டு எலைட் குடும்பங்களில் அப்படியே பெரிய காரு நல்ல வீடு அப்படி இப்படின்னு இருக்கிற நபர்களா? கிடையாது. பாவம், எல்லாம் சாதாரணமான பசங்க. கூலி வேலை பார்த்து தான் அவங்கள வாழ்க்கையவே நடக்கும். இல்லை அவங்க தாய் தகப்பன் கூலி வேலை பார்த்து இது பண்ணுவாங்க. இந்த பசங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால பல இடங்கள்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதர் சினிமாவாக இருக்கலாம், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சம்திங், ஒரு வண்டி வாங்குறது முதற்கொண்டு, இல்லைனா இந்த மாதிரிப்பட்ட ஆடம்பரமான விஷயங்களை பண்ணணுன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சினிமா மோகத்தில் ஒரு நடிகனுக்கு பின்னாடி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த மாதிரி பாவப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த பசங்களுக்கு சமூக புரிதலும் கிடையாது, அரசியல் புரிதலும் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் எதுக்கு பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னே இல்லாமல் இதெல்லாம் தாண்டா கெத்து, இதெல்லாம் தாண்டா நம்ம என்னமோ பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல விஷயங்கள், இந்த பைக் வாங்குறதா இருக்கட்டும், அடாவடித்தனமாக மாரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம முதலமைச்சருக்கெல்லாம் பல பசங்க மிரட்டல் கொடுத்துருக்கானுங்க, வந்தால் வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்ட்டுலாம் பேசியிருக்கானுங்க. அதை நம்ம ரெண்டாவது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பசங்கள்லாம் இப்படி தருதலத்தனமாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த பசங்களை முறையாக அந்த பசங்க போக வேண்டிய திசையெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே முன் வரல. யாருமே அவங்கள அதுக்கேற்ற வழியில் கூட்டிகிட்டு போக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள நம்ம கிண்டல் பண்ணுறோம். கிண்டல் பண்ணுற அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான கருத்துக்களையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏதோ வகையில் அவங்களுக்கு ஒரு சின்ன புரிதலாவது ஏற்படணும். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம், ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கொஞ்சம் பகுத்தறிஞ்சு அவனுங்க சிந்திக்கிற ஒரு எண்ணத்தை அவனுங்களுக்கு கொடுக்கணும். என்னதான் நம்ம அவனுங்களை அணிலு அது இதுன்னு கிண்டல் அடித்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் எவனாவது விஜய் ஃபேன்லாம் இருக்கானா பிடிச்சி வச்சு கூப்பிட்டு வச்சு பேசுங்க. டேய் என்னடா தம்பி இப்படி பண்ணுறிய, இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் விஜய்க்காக இப்படி போய் வெயிலில் போய் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நேற்றுக்கு முந்தானத்து ராத்திரி இதெல்லாம் போய் கடங்குறீங்களே, காவல் கிடக்குறீங்களே, இதனாலலாம் உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா?
விஜயோடைய மூஞ்சி வந்து உங்களுக்கு சோறு போடுமா? விஜய் மூஞ்சிக்காக வந்தவங்க, விஜய் பேருக்காக வந்தவங்க அப்படின்லாம் இவனுங்க பேசுகிறானுங்களே, அது வந்து சோறு போடுமா? நீ படித்து நீ நல்லா முன் வந்து கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுக்குது, படித்து நல்லா முன்னாடி வாட வந்து உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, நீ நல்லா வாழு, அதுக்கான அட்வைஸை கூறுங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க. முடிஞ்சால் எல்லாருடைய கையிலையும் சமூக வலைத்தளங்கள் இருக்குது, சும்மா என்னமோ ஏதோன்னு கடந்து போகாமல் 4 கருத்துக்களை பதிவிடுங்க, 4 பேரை பார்க்க வைங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை பார்த்தா தான் ஏதோ கொஞ்சமாவது அவனுங்க வந்து ஏதாவது ஒரு புரிதலுக்காவது வருவானுங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் பல குடும்பங்களில் பல சம்பவங்கள் நிகழும். இது வந்து ஒரு இறப்பின் மூலியமாக நடந்த ஒரு கஷ்டம். இது இல்லாமல் உயிரோட இருந்தே பல பெற்றோர்களை இந்த மாதிரி பசங்க வந்து கஷ்டப்படுத்துகிறானுங்க. ஏண்டாப்பா பெத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு வந்து தாய் தகப்பன்மாரை வந்து ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த பசங்கள்லாம் நடந்துக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. இந்த சமூக புரிதல் இதெல்லாம் இல்லாத ஒரு தற்குறி தலைவன் தான் விஜய் அவர்கள். இந்த சமூக கட்டமைப்பு இதெல்லாம் புரிஞ்ச ஒரு நபராக இருந்தால் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே மாட்டார். யாரும் வெளியூரில் இருந்தாலும் வர தேவையில்லை, மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுவாரா? அவர் தெரியுதில்ல, எங்கே இருந்தலாமோ வராங்கன்னு தெரியுதில்ல. எதுக்கு அப்படியெல்லாம் வரணும்? சின்ன சின்ன பசங்க கார்லையும் பைக்லையும் வீலிங் அடிச்சுக்கிட்டும் கொடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டோம் இப்படியெல்லாம் வரானுங்கன்னு தெரியாதா விஜய் அவர்களுக்கு? இதெல்லாம் வரணுன்ற அவசியம் ஏதாவது இருக்கா? அவர் மதுரையில் மாநாடு போடுறதுடைய நோக்கம் என்ன? மதுரையும் மதுரையை சுற்றி இருக்கிறவங்களும் வரணும் அப்படின்றது தானே. அப்போ மதுரையை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கு இருக்கிறவங்க வராங்க அப்படின்றது வரைக்கும் ஓகே. 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் இருந்து வரானுங்க அப்படின்னா அது வந்து அப்நார்மல் இல்லையா? அது தேவையில்லாத விஷயம் இல்லையா? அப்போ இதை வந்து கண்டிக்கணும்ல, தேவையில்லை இப்படின்லாம் வராதிங்க, அதுவும் சின்ன பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க வராதிங்கப்பா, தேவையில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா குளோரிஃபை பண்ணுறது. எனக்காக எங்கே இருந்தெல்லாமோ வந்தீங்க, கட்சிக்காக எங்கே இருந்தெல்லாமோ வந்திருக்கீங்க, அப்பா எவ்வளோ பெரிய இது விஜய் பேருக்காக இப்படி கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோரிஃபை பண்ணி இன்னும் எத்தனை பேரை சாகடிக்க போகிறானுங்களோ, எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசமாக்க போகிறானுங்களோ தெரில. இப்போ இந்த ரித்திக் ரோஷன் இந்த பையன் இறந்ததுக்கு தாவைக்காவை சேர்ந்த ஒரு நபர் பேசக்கூடியதை லைட்டாக பாருங்கள், அவ்வளோ ஆத்தனமாக வரும் பாருங்க. முக்கியமான அது வந்து பொய்யா அங்கே வந்து அவர் இறக்கல, இங்கேருந்து கிளம்பி ஒரு மாநாட்டுக்கு வர வழியிலேயே மாரடைப்பில் தான் இறந்து போனார். அந்த வெயில் சூடு தாங்க முடியாது சார். வீட்டிலேருந்து கிளம்பி வர்றாரு சார், டிராவல் இறந்து போனார் சார். இது நம்ம பொறுப்பா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாரோ ஒருத்தனுக்கு வந்து எப்படிங்க இவங்களை பொறுப்பெடுத்துக்க சொல்றீங்க? அந்த மாநாட்டில் இருந்தாங்களா? போன வாட்டியாவது மாநாட்டில் 2-3 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி ஏதோ கணக்கு காமிச்சிங்க, அதுவுமே இவங்களுக்கு இல்லை. வெளியில் போகும்போது அவன் இறந்துட்டான். மாநாட்டுக்குள்ளே நடந்துச்சா சொல்லுங்க? அப்புறம் எப்படி மாநாட்டு திடல நடந்தாலே அதை நம்ம ஏற்றுக்க முடியாது சார். ஒரு விபத்துக்கும் ஒரு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? மாநாட்டு திடல் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி உட்காந்துருந்தாங்க, எந்த அளவுக்கு இருந்துச்சு, இதை பார்த்து அங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. இல்லை 2 கலவரம் ஏதோ 2 பேர் மாநாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்கப்பா, இல்லை வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, எதுவுமே நடக்கல, எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. எவனோ ஒருத்தன் எங்கேயோ செத்தான், அவன் கிளம்பி வந்தானா மாநாட்டுக்கு, அதனால இறந்துட்டானா, உடனே மாநாட்டில் இறந்துட்டான். ஏன் அந்த பையன் கிளம்பி வர்றப்போ இறக்கலைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாநாட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில தான் அந்த பையன் வந்து இறந்துருக்கான். இந்த பையனுடைய நண்பர்கள் கூறின விஷயங்கள் தான் இதெல்லாம். சரி, இப்போ இவர் பேசுகிறதோடைய அராஜக தன்மையை பாருங்கள், எவ்வளோ அராஜகத்தோடு பேசுகிறாருன்னு பாருங்கள். எவனோ ஒருத்தன் எங்கேயோ செத்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பான்னு கேட்குறான் இந்த ஆள். ஏண்டா ஏதாவது மனிதாபிமானம் இருக்கா அவங்களுக்குலாம்? இதெல்லாம் என் முன்னாடி வச்சு பேசியிருந்தானே நான் வேற மாதிரி கேட்டிருப்பேன். சமூக வலைத்தளத்தில் பேசுகிறோன்றதுனால கொஞ்சம் கண்ணியத்தோட பேச வேண்டியதாக இருக்குது. மாநாட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு எதுக்கு கூப்பிட்டீங்க? எல்லா இடத்துலையும் இருக்கவங்கெல்லாம் வாங்க வாங்கன்னு எதுக்கு நீங்கள் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டீங்க எல்லாரையும்? அப்போ நீங்கள் வந்து இப்படியெல்லாம் கூப்பிடுவீங்க. கூப்பிட்ற இடத்துல ஒரு பையன் வந்து ஆர்வ மிகுதியில் விஜய் ரசிக மனநிலையில் இருந்து ஒரு பையன் வரான் அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. அவன் இறந்த எங்களுக்கு என்ன, அவன் யாரோ ஒருத்தன் நீங்கள் பேசுவீங்க. மாநாடு திடலுக்குள்ளே யாராவது இறந்தால் மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்றோம். அதையுமே ஏற்றுக்க முடியாதான், அதுவுமே எங்களுக்கு அதெல்லாம் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் எதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு நீங்கள் முதலமைச்சரை வந்து குற்றம் சொல்கிறீங்க? அதுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு இடத்துல அவர் இருக்கார் இல்லையா? அதுக்கு அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார் இல்லையா? அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டார் இல்லையா? மன்னிப்பு கேட்டார் இல்லையா? அதுதான் ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும். அதுக்கான தீர்வு என்ன? அது சரி இப்படி நடந்துருச்சு அப்படின்றத ஏற்றுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? இது வந்து தேவையான விஷயமா, இது தேவையில்லாத விஷயம், இந்த பையன் இந்த மாதிரி வர்றது நமக்கு தேவையில்லாதது, அப்போ இதை வந்து நிறுத்துறதுக்கான நம்ம முயற்சியில் ஈடுபடுவோம், அதுக்காக ஏதாவது பேசுவோம் அப்படின்ட்டுலாம் ஏதாவது செய்யணும். இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா இது மாதிரி தூரமாக இருந்து வர்றதெல்லாம் நமக்கு எதுக்கு? என்னை உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா என்னை வீட்டில் இருந்தே பாருங்கள். இது மாதிரி தூரமாக இருந்து 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் வராதிங்க, தேவையில்லை. உங்கள் குடும்பங்களை பாருங்கள். இப்படியெல்லாம் தான் ஒரு தலைவனானவன் பேசணும், அடுத்த முடிவு எடுக்கணும், அடுத்த கட்ட இடத்த நோக்கி நகரணும். எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா மாநாட்டு இடத்துக்குள்ளே வச்சா இருந்தாங்க இப்படின்லாம் பேசுறது ஒரு கட்சியுடைய அழகா? இது ஒரு அரசியல் ஜத்து. இந்த மாதிரிப்பட்ட அறிவே இல்லாத நபர்களை நம்பி வரக்கூடிய இந்த 5 அறிவு ஜீவன்கள் அணில்கள் பார்த்து இதெல்லாம் பார்த்து கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுமாடா? உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லை இல்லையா? 5 அறிவுனால கொஞ்சமாவது புரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எப்படி பேசுகிறானுங்க, எவ்வளோ எகத்தாளமாக பேசுகிறானுங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டானுங்களா? இந்த அணில்களுக்கு இதெல்லாம் வந்து புரிகிறது அதெல்லாம் இல்லை. அவனுங்களுக்கு என்னென்னா அப்படி தான் பேசுவோம், அப்படி தான் இருக்கும், அது எவனோ ஒருத்தன் இறந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நடக்க தான் செய்யும், அப்படி தான் இருப்பான், நாங்கள் வந்து எங்கே இருந்தனாலும் வருவோம், முடிஞ்சால் வெளிநாட்டில் இருந்தே பறந்து கூட வருவோம், இல்லை நீந்தி கூட வருவோம் அப்படிமானுங்க. அந்த மாதிரிப்பட்ட அக்மார்க் 916 தற்குறிகள். அடுத்ததாக ஒரு பையன் பேசுகிறத பாருங்க. நம்ம முதலமைச்சருக்கெல்லாம் மிரட்டல் விடுறாப்புல. அது பிரமாண்டமாக இருக்குது, சிறப்பாக போயிட்டு இருக்கு, தரமாக இருக்குது. எங்கள் ஓட்டு ஃபுல்லாக விஜயனுக்கு மட்டும்தான். ஸ்டாலின் வந்தால் அடி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தால் மண்டலே விட்டு விழுவோம். சூடா சுண்டல் விஜய் தம்பி ஃபுல்லாக மெண்டல் கொடூரமா. கடவுளே என்னடா பேசுறீங்க, சூடா சுண்டல் விஜய் ரசிகர்கள்லாம் மெண்டல்னு? ஆமாடா மெண்டல் தான்டா நீங்கள்லாம், மெண்டல் நாய்களா. எப்படி மிரட்டல் விடுறான் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்தால் தலையில் வெட்டு விழுகும், முதலமைச்சர் வந்தால் அடி விழுகும் அப்படின்லாம் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ கொச்சையாக மிரட்டல் விடுறான் பாருங்கள். பப்ளிக்கில் ஒரு மீடியா முன்னாடி எப்படி மிரட்டல் கொடுக்குறான் பாருங்கள். அப்போது என்ன மாதிரியான வளர்ப்பு இது, என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் இவனுங்களுக்குலாம் இருந்திருக்கும். பின்னாடி நிற்கிறவனுங்க தாவேக்கா துண்டை கழுத்தில் போட்டுட்டு நிற்கிறானுங்க. எவனாவது ஏதாவது கேட்குறானா பாருங்க, கட்சி தொண்டர்கள் தானே, கழுத்தில் துண்டு கிடக்குது, பேச வேண்டியதானே. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு வாயை உடச்சி விட வேண்டியதானே. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இது நாகரிகம் கிடையாது, இது ரொம்ப தவறானது, இது உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரிப்பட்ட பேச்சுன்னு அவனை வந்து கண்டிக்க வேண்டியதானே. அந்த இடத்துல கண்டிக்க மாட்டேங்கிறானுங்க பாருங்க. ஏன்னா அவனுங்களுக்கே அது சரிதான் தோணும். அது சரிதான். ஏன்னா இவங்களெல்லாம் விடுங்க, விஜய் அவர்களே மேடையில் வந்து எந்த நாகரிகமும் இல்லாமல் அங்கிள் 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 பதில் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்ட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டு போகிறாப்புல. இவரே இந்த லட்சணத்தில் இந்த தரத்தில் இருக்கிறப்போ தொண்டர்கள் எல்லாம் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க எல்லாம். இப்போ விஜய் அவர்கள் அங்கிள்னு சொன்னார் தெரியுமா நம்ம முதலமைச்சரை, அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கிள்னு ஒரு அரசியல் மேடையில் பேசுகிறது ஒரு சரியான ஒரு முறை கிடையாது. இப்போ தனிப்பட்ட ரீதியாக முதலமைச்சரை சந்திக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அவர்கிட்ட அங்கிள்னு பேசுகிறாது, அது வேற. அது வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியாக அது முடிஞ்சு போயிடும். ஆனால் பொது மேடன் வர்றப்போ, ஒரு அரசியல் மேடன் வர்றப்போ முதலமைச்சர்னு தான் பேசணும், மாண்புமிகு முதலமைச்சர்னு தான் பேசி ஆகணும். அதுதான் சரியான ஒரு முறையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள், நம்ம கலைஞர் அவர்களை நம்ம முதலமைச்சர் எப்படி அடையாளப்படுத்துவாங்க? தலைவர்னு தான் அடையாளப்படுத்துவாங்க பொதுவெளியில். என்ன தான் அப்பா மகன் அப்படின்றது அவங்க தனிப்பட்ட உறவு முறையாக இருந்தாலும் பொதுவெளின்னு வரப்போ, கட்சின்னு வரப்போ, பொதுமக்கள்னு வரப்போ, அரசியல் மேடைன்னு வரப்போ, பொதுவெளின்னு வந்துட்டா அப்பா அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் அடையாளப்படுத்தினதே கிடையாது இது வரைக்கும். தலைவர்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரியே நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். தலைவர்னு தான் அடையாளப்படுத்துவாங்க. என்ன தான் அப்பாவாக இருந்தாலுமே, அப்பா மகன் உறவாக இருந்தாலுமே, பொது வாழ்க்கை அரசியல் மேடை அப்படின்லாம் வந்துருச்சுன்னா அங்கே வந்து உறவு முறையை வச்சு கூப்பிடுறத தவிர்ப்பாங்க. ஏன்னா அது வந்து அரசியல் நாகரிகமாக இருக்காது, அது வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து அது நல்லா ஃபீல் ஆகாது, அது வந்து ஒரு அரசியல் போக்காக அது வந்து ஃபீல் ஆகாதுன்றப்போ இதுதான் சரியான நடைமுறை. அப்போ விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அங்கிள்னு ஃபீல் ஆனாலும் அங்கிள்னு சொல்லக்கூடாது. அரசியல் மேடையில் அங்கிள்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இவர் வந்து அதையும் நக்கல் தொனியில் பேசுகிறார், அங்கிள் 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 அப்படின்ட்டு நக்கலாக பேசுகிறார். அப்போது இதே மாதிரியே இவருக்கு பதிலடி கொடுக்கணுன்னு எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க மேடைகளில் ஏறி விஜய் அவர்களை பார்த்து ஏதாவது ஒரு உறவு முறை சார்ந்த வார்த்தையை கொச்சையாக பேசினா, இப்போ விஜய் அவர்களே சொல்லிட்டாரு, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுடைய தாய் மாமா அப்படின்லாம், பல பேருக்கு தாய் மாமா அப்படின்லாம் சொன்னார். அப்போ மாமா விஜய் அப்படின்லாம் சொல்லி மேடையில் ஏறிலாம் யாராவது கட்சி தலைவர்கள் பேசினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இதை சொன்னால் இந்த அணில்களுக்கு புரியல. என்ன அங்கிள் தானே சொன்னார், என்ன இப்போது அதில் இப்போ என்ன அப்படின்ட்டு அழுறானுங்க. அரசியல்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்கடா லூசு பயல்களா. அதே மாதிரியே விஜய் அவர்கள் அப்பப்போ சும்மா இந்த 1967 நடந்த மாற்றம், அதே மாதிரியே நமக்கும் மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அண்ணா பண்ண மாதிரியே நம்மளும் பண்ணுவோம், அண்ணாவை மாதிரியே நமக்கும் நடக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவார். அண்ணாவை வந்து நம்ம இவரே வந்து அண்ணா மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுவாப்பில். இவங்க கட்சிக்காரனுங்க தாவேக்காரனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா மாதிரி தான் நம்ம அண்ணா, அறிஞர் அண்ணாவுடைய தம்பி அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் அவர்களை அடையாளப்படுத்துகிறானுங்க நிறைய தற்குறிகள். இதே விஜய் அவர்கள் தான் சினிமா மேடையில், அதாவது இந்த லியோ படத்துடைய ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தானே, அது ஆடியோ லான்ச்சா இல்லை சக்ஸஸ் மீட்டா? அது சக்ஸஸ்லாம் வர ஆச்சா? ஏங்க சக்ஸஸ் மீட்டுங்க, சக்ஸஸ்லாம் வர ஆச்சா? அந்த லியோ படத்தை வந்து இவனுங்க ஏதோ 500 கோடி 600 கோடின்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தானுங்க. அது என்ன லட்சணன்றது சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு, அதெல்லாம் உருட்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பொய் சொல்லி இவனுங்க வடை சுட்டுருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஒரு மொக்க படத்தை வந்து இவனுங்க சக்ஸஸ் மீட்டுன்னு கொண்டாடி இருக்காங்க. வேற எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். அந்த சக்ஸஸ் மீட்டில் அந்த ஃபெயிலியர் படத்தோட மீட்டில் இவர் வந்து பேசுனதை லைட்டாக பார்ப்போம் வாங்க. புரட்சி தலைவர்னா அது ஒருத்தர் தான்.
நடிகர் திலகம்னா அது ஒருத்தர் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். உலக நாயகன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி தலைனா அது ஒருத்தர் தான். சொன்னது நல்லா கேட்டுச்சுல்ல. இந்த நபர்கள் இந்தந்த நபர்களுக்கான ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அவங்க தான் அந்தந்த இடத்துக்கானவர்கள். சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், தலைனா ஒருத்தர் தான், எம்ஜிஆர்னா ஒருத்தர் தான், எல்லாம் சொல்லிட்டாரு. அப்போது அதே தானே இங்கேயும் அரசியல்லையும் அதை தானே ஃபாலோ பண்ணணும். அண்ணானா ஒருத்தர் தான். அண்ணாவுக்கு கிடைச்ச வெற்றி வாய்ப்புன்றது அவர் ஒருத்தருக்கு தான் கிடைச்சது. திமுகவுக்கு கிடைச்ச அந்த வெற்றின்றது திமுகவுக்கே உரித்தான வெற்றி. அது வேற எந்த கட்சிக்கும் எவனுக்கும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா திமுக ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல், திமுக வெற்றி அடைந்து அரியணையில் உட்கார்ந்த நாள் முதல் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன உழைப்பெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்றது அது வேற கதை. அதுக்கும் உங்களுக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. உங்களை மாதிரி சோம்பேறி கிடையாது திமுக. உங்களை மாதிரி சோம்பேறித்தனமாக அண்ணா வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டுலாம் இல்லை. அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கிய ஒரு வருஷத்தில் எத்தனாயிரம் கூட்டம் போட்டிருக்காரு அப்படின்றத போய் பார்க்கணும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு கூட்டம், 2 மாதத்துக்கு ஒரு கூட்டம்னு வந்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அண்ணாவை மாதிரி நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு சொல்கிறீங்களா? அண்ணாவுடைய பேரை சொல்கிறது கூட உங்களுக்குலாம் அருகதை கிடையாது. அதாவது அங்கங்கே இருந்து ஒவ்வொரு தலைவர்களையும் எடுத்து வச்சுக்கிறது. அண்ணா, பெரியார், காமராஜர், எம்ஜிஆர் இப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொருத்தரை பிடிச்சி வச்சுக்கிறது. இவர் என்ன கணக்கில் இருக்காருன்னு புரிய மாட்டேங்குது. எல்லாரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு நல்ல அரசியல் கிடைச்சிரும், நமக்கு நல்ல மக்கள் சப்போர்ட் கிடைக்கும். எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவரை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரையும் சேர்த்து நம்ம ஒன்றா வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டாரோ என்னமோ. ஆட தற்குறி. இப்போங்க ஒரு கட்சியுடைய கொள்கை அப்படின்றது எதுக்காக முக்கியம்? ஒரு கொள்கை அப்படின்னா என்ன? ஒரு கொள்கை அப்படின்ற சொல் என்ன மீன் பண்ணுது? அது சமூகத்தோடைய அடித்தளமாக பல மக்களுடைய ஒற்றை கருத்தாக அது இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கருத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கொள்கையாக வச்சு பயணிக்கிறப்போ, அந்த கொள்கையை அடித்தளமாக கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் கட்சி இருக்குது இல்லையா, அந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கிறப்போ அந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுவாங்க, திட்டங்கள் தீட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு கொள்கை அப்படின்றது ஒரு அரசியல் கட்சிக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நமக்கு எதிரான கொள்கை கொண்டவங்கன்னா அது பாஜக, திமுகவுக்கு. சரியா? இப்போ பாஜகவுடைய கொள்கை தவறா சரியா அப்படின்றது ஒரு விவாதம். அது அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் தவறு. அவங்க வலதுசாரி சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, நமக்கு அது தவறு. அவங்கள கேட்டால் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் தவறும்பாங்க. ஸோ இது ஒரு விவாதம். சரியா? நமக்கு நம்மளுடைய கொள்கை தான் சரின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஒரு கொள்கை அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம திராவிட கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறோம், சமூக நீதி கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கொள்கைகள். இந்த கொள்கைகள்லாம் சமூகத்தில் ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சேர்ந்து இந்த கொள்கையின் வழியில் நம்ம நிறைய பேர் பயணிக்கிறோம். இப்போ ஒரு பெரிய குரூப்புக்கு ஒரு கருத்து இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குன்னா அதன் பேரை தான் நம்ம கொள்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அந்த கொள்கைகளை நெறிப்படுத்தும் நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தலைவர்கள். இப்போது தாவேக்காவுடைய கொள்கை என்ன? 4-5 கொள்கை தலைவர்கள்னு 4 பேரை கொண்டு நிறுத்திட்டா அதுதான் கொள்கைன்னு ஆயிருமா? கொள்கை அப்படின்னா ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கையை வச்சு தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் இயங்கணும். 4-5 பேர் இப்போ பெரியார், அம்பேத்கர், அண்ணா, இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு கொண்டு நிறுத்திட்டா உடனே நீங்கள் ஒரு கொள்கையை ஒட்டு மொத்தமாக மீன் பண்ணுறீங்கன்னு ஆயிருமா? இப்போ அப்படி பார்த்தா காமராஜர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு தேசியவாதி, அவர் ஒரு நேஷனலிஸ்ட். ஆனால் விஜய் அவர்கள் மேடையில் அறிவிக்கிறப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுடைய 2 கண்கள்ன்றாரு. அப்போ என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணுவீங்க? நீங்கள் கொள்கை தலைவரே உங்கள் கட்சியுடைய கொள்கை, நீங்கள் சொல்கிற கொள்கைக்கு முரணான ஒரு நபரை அறிவிச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கொள்கையில் இருக்கீங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ விஜய் அவர்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஆட்சியில் நான் போய் உட்காரணும், நான் சினிமாவை முடிச்சுட்டு வருவேன், வந்ததும் நான் ஆட்சியில் உட்காரணும், எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மிக்சர் ரெடி பண்ணி கொடுங்க, அந்த கலவையை நான் எடுத்து நான் அப்ளை பண்ணுறப்போ நான் ஆட்சியில் இருக்கணும்னு எங்கேயோ ஐடியா கேட்டிருக்காரு. அவங்க சொல்லியிருப்பாங்க போல். இப்படி பாருங்கள், ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் ஒவ்வொருத்தரையாக எடுத்து வைங்க. அண்ணாவை எடுத்து வைங்க, திமுகவுடைய ஓட்டு வந்துடும். அது எப்படிங்க அண்ணாவை எடுத்து வச்சா திமுகவுடைய ஓட்டு வரும்னு நினச்சாங்கன்னு தெரியவே இல்லை. எம்ஜிஆர் எடுத்து வச்சிங்கன்னா அதிமுக ஓட்டு வரும், காமராஜர் எடுத்து வச்சிங்கன்னா காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் பேர் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி தந்தை பெரியாரை வச்சிங்கன்னா திமுக சார்ந்தவங்க யாராவது வர அப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க போல். அது மாதிரி அம்பேத்கரை வச்சா தலித் மக்கள் ஏதாவது சப்போர்ட் வர வாய்ப்பு இருக்குது. இப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சமூகத்தையோ இல்லை ஒவ்வொரு கொள்கையோ கொண்ட நபர்களை வச்சுருங்க அப்படின்ட்டு யாரோ ஒரு தப்பான ஐடியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் சினிமா கணக்குகள். இந்த சினிமா கணக்கை யாரோ சொல்லியிருக்காங்க.
இதை வந்து விஜய் அவர்களும் கேட்டுக்கிட்டு தப்பான வழியில் போயிட்டுருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ திமுக அரசியல் எதிரின்னு சொல்கிறார், அப்படி தானே? அப்போது விஜய் அவர்கள் தன்னை முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி கட்சியாக அடையாளப்படுத்திக்கிட்டு திமுக அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டியதானே? எதிர்க்க மாட்டார். அப்படி இல்லையா, அவர் வந்து ஒரு இடதுசாரி அப்படின்னு சொல்கிறாருன்னா முழுக்க முழுக்க நான் ஒரு திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி எதிர்க்க வேண்டியதானே? அதையும் பண்ண மாட்டார். ஏன்னா திராவிட கட்சிகளில் திமுக தான் ஒரு தனி பிராண்டு, அதே மாதிரி வலதுசாரி கட்சிகளில் பிஜேபி ஒரு பிராண்டு. அப்போது இந்த ரெண்டு பக்கமுமே அவர் வந்து சாயாமல் எந்த பக்கத்தில் நம்ம நிற்கிறதுன்னு தெரியாமல் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்றார். அது என்ன கொள்கை எதிரி பாஜகனா உங்கள் கொள்கை தான் என்ன? நீங்கள் எந்த கொள்கையில் பயணிக்கிறீங்க? திராவிட கொள்கைகளா? எந்த கொள்கையில் பயணிக்கிறீங்கன்னே புரிஞ்சுக்க முடியல. அப்படின்றப்போ நீங்கள் என்ன தான் பேச வரீங்க? அரசியல் எதிரி திமுகனா நீங்கள் வலதுசாரியாக இருந்துக்கிட்டே அரசியல் எதிரியாட்டு நீங்கள் திமுகவை எதிர்க்கலாம். அப்போ இதில் விஜய் அவர்களுடைய கணக்கு என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் என்ன நமக்கு புரியாதா? எந்த இதையும் எதிர்க்க முடியாது, நமக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், நம்ம இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அதான் எதையுமே வந்து முழுசாக இது பண்ணாமல் ஒரு மாதிரி பூசி முழுகிக்கிட்டு போகிறார். எல்லாரையும் குழப்பி விட்டு இந்த அணில்களையும் வந்து என்ன ஏதுனே புரிஞ்சுக்க விடாமல், அவருக்கும் முதல்ல எதுவும் புரியல, யாரையும் புரிய விடுறதுக்கும் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒரு மாதிரி போட்டு குழப்பி அடித்து என்னத்தையும் ஒரு கலவையை ரெடி பண்ணி வச்சுருக்காரு தாவேக்கான்னு. ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில், விஜய் அவர்கள் அப்போ என்ன பண்ணியிருப்பார்? திமுக தான் என் எதிரின்னு சொல்லுவாரா? கிடையாது, அதிமுக தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவார். அதிமுகவை தான் நான் எதிர்ப்பேன்னு சொல்லுவார். இப்போ ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸை தான் எதிர்த்திருப்பார், பிஜேபி எதிர்த்திருக்க மாட்டார். அப்போது இவருடைய புரிதல் அவ்வளோதான். இவருக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள எதிர்க்கணும். தாவேக்கா காரணங்களை கேளுங்க, அவனுங்களும் இதே தான் சொல்லுவானுங்க. ஏங்க ஆட்சியில் இருக்கவங்கள மட்டும்தானே எதிர்க்கணும், அதுதாங்க அரசியல் அப்படிமானுங்க. அவ்வளோதான் அவனுங்களுடைய புரிதல். அரசியல்னால் என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், கொள்கையின் அடிப்படையில் நம்ம பயணிக்கணும், நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம பேசணும், இப்படி தான் வந்துட்டு அரசியல் இயங்கும் அப்படின்றது தான் அவனுங்களுக்கு கிடையாது. அவனுங்களுக்கு ஆட்சியில் இருக்கவங்கள பேசுனா நம்ம ஆட்சிக்கு போயிடலாம், ஆட்சியில் இருக்கவங்கள குறை சொன்னால் நம்ம ஆட்சிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிறுக்குத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவராக வந்து வச்சிருக்கோம். 5 தலைவர்களும் முக்கியமான தலைவர்களாக வச்சிருக்கோம். இந்த நீங்க கூட கட் அவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ் அவ்வளோதான். கட்சியுடைய கொள்கையே சஸ்பென்ஸ். விஜய் அவர்கள் எதையாவது பற்றி பேசுவாரா? பேச மாட்டார். அது என்ன சஸ்பென்ஸ், அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் சஸ்பென்ஸ், அவ்வளோதான். என்ன ஏது, எதுக்கு பேசலை, என்ன ஏது, அதெல்லாம் சஸ்பென்ஸுங்க. சஸ்பென்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சஸ்பென்ஸ். இப்படி பேசுகிறதுனாலேயே பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் உங்களுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்க போகிறாங்க 2026. காட்டுறீங்க 67 77 மாதிரி 26 3 வரமா காட்டுறீங்க. 67 வந்து என்ன நடந்துச்சு, 77 என்ன நடந்துச்சு? அதை பற்றி நமக்கு இது வரைக்கும் தெரில. இல்லை வரலாறு திரும்புகிறது சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே போஸ்டரில் வச்சு. ஆமாம், ஓகே. எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரு அதுபடி தான் நாங்கள் இது வரைக்கும் போயிட்டுருக்குறோம். தளபதி தான் படிங்க, கொள்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. படிக்கிறோம். இப்போ நீங்கள் 1.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் அது என்னென்ன கொள்கையெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க? நாங்கள் படிக்கிறது அம்பேத்கர், பெரியார், அந்த. சரி, அம்பேத்கரோட கொள்கையில் 2 சொல்லுங்கள். அம்பேத்கர் கொள்கையில் சரி, பெரியாரோட கொள்கையில் 2 சொல்லுங்கள். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் நின்று பேபேன்னு முழிக்கிறானுங்க. 1967 என்ன ஆச்சு, 77 என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. மாநாட்டுக்கு வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டு அரசியலை பற்றின புரிதல் இவ்வளோ தான். விஜய் அவர்களே பல இடத்துல 1967 1967 சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜுனா போன ஒரு மேடையில் கூட சொல்லிட்டு போனார், 1967 அண்ணா வந்தார் ஆட்சிக்கு, நம்மளும் அது மாதிரி வருவோம் அப்படி இப்படின்னு லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ இது என்னன்னே தெரியல. அம்பேத்கருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்டால் முழிக்கிறாங்க. ஸோ நம்ம கொள்கை தலைவரை எதுக்கு வச்சுருக்கோன்னு அவங்களுக்கும் தெரியல, கொள்கை தலைவர்கள் யார் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, என்னென்ன பண்ணினாங்க எதை எதை எதிர்த்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க எதையெல்லாம் எதிர்த்தாங்களோ அதையெல்லாம் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாங்கள்லாம் கொள்கைக்காக வந்திருக்கோம், கொள்கைக்காக கூடின கூட்டம் அப்படின்னு சொல்லி உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. கொள்கைனா என்னன்னு தெரியல, கொள்கை தலைவர்கள்னா என்னன்னே தெரியல, யாருன்னே தெரியல. 234 தொகுதியில் நிற்கிற ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சொல்கிறேன், வேட்பாளர்கள் நீங்கள் நிப்பாட்டி உங்களோட காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 234 தொகுதியிலுமே என் தலைவர் சொல்கிற வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க. ஏன்னா 234 தொகுதியுமே என் தலைவர் விஜய் தான் நிற்பாப்புல, அவரோட வேட்பாளர் தான், அவருக்கு அந்த ஓட்டு போடுவான். அதனால ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேட்பாளர்கள் ஒன்று சொல்லிக்கிறேன், தேவையில்லாமல் நின்று டெபாசிட்டியில் வந்து அசிங்கப்படாதீங்க. அண்ணா போஸ்ட்டில் 234 தொகுதியும் ஜெயிக்கணும். 234 தொகுதி இவனுங்களே ஏங்க இப்படி லூஸாக இருக்கானுங்க? எனக்கு அதான் புரியல. இவனுங்க உண்மையாகவே லூஸாக இருக்கானுங்களா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறானுங்களா?
இவனுங்க பேசுகிற விஷயங்கள்லாம் முதல்ல கோமாளித்தனம்னு முதல்ல தெரியுமா தெரியாதா? 234 தொகுதியிலே எங்கள் அண்ணன் தான் நிற்பார், எங்கள் அண்ணன் நிற்கிற மாதிரி தான் எல்லாமே அப்படின்றானுங்கன்னா அது முதல்ல அப்போ நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய சுயமரியாதையை பறிக்கிற செயல். அந்த மாதிரி பேசுகிறதே முதல்ல தவறுன்றது இவனுங்களுக்கு புரியுதா இல்லையா? விஜய் அவர்களே மேடையில் வச்சு இந்த மாதிரி பேசுகிறாரு. 234 இடத்துலையும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சி ஓட்டு போடுங்கன்னா அப்போ அந்த நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்குன்னு ஒரு இது கிடையாதா? அவங்களுக்குன்னு ஒரு பேர், அவங்களுக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாதா? எல்லாரும் விஜய் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டு போடணும்னா அப்போ அவங்கெல்லாம் யார்? அவங்களுக்காக தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. எல்லாரும் என்ன டேரெக்டாக விஜய்க்கு ஓட்டு போடுறாங்களா? அந்த வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ அந்த வேட்பாளர்களுடைய சுயமரியாதையே கெடுத்துக்கிட்டு இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. யாராவது இந்த மாதிரிலாம் பேசுவாங்களாங்க? அது மாதிரி மேடையிலேயே வச்சு புஷி ஆனந்தை வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்களாம், இவர் என்ன பண்ணிடுவார், புஷி ஆனந்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம பேசுகிறோமா? நம்மளாம் அப்படி தானே பேசுகிறோம். அப்போ நம்ம புஷி ஆனந்தை ஒரு ஆளாக மதிக்காமல் நம்ம பேசுகிறோம். ஆனால் விஜய் அவர்கள் மேடையில் பேசுகிறப்ப என்ன பண்ணணும்? ஏங்க இப்படி பேசுகிறாங்க, புஷி ஆனந்தை வச்சுக்கலாம், இவன் என்ன பண்ணுவானுங்க அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு மறுத்து பேசணும். இல்லை எங்கள் புஷி ஆனந்த் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்களுக்காக எவ்வளோ உழைக்கிறவர் தெரியுமா, அவர் நீங்கள் சாதாரணமாக இடம் போடுறீங்க, அப்படிலாம் கிடையாது, இப்படி கிடையாதுன்னு பேசணும். அதை விட்டுக்கிட்டு அவர் பேசுகிற துணியிலேயே புஷி ஆனந்தெல்லாம் ஒரு ஆளாக புஷி ஆனந்தை வச்சுக்கிட்டுலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவரும் அதை என்கரேஜ் பண்ணி பேசுகிற மாதிரி புஷி ஆனந்தை மட்டம் தட்டுற விதமாக தான் அவர் பேசிக்கிட்டு போயிட்டார். அப்போ புஷி ஆனந்தை வச்சிருக்க லெவல் அவ்வளோதான். இவங்க புஷி ஆனந்துக்கே அது பெருமையாக தான் இருக்கும். எனக்கு தளபதி கொடுத்த சட்டை பேண்ட்டு, எனக்கு சாப்பாடு, எனக்கு துணிமணி எல்லாமே தளபதி தான், தளபதிக்காக நான் உயிரையே கொடுப்பேன், தளபதி ஃபோட்டோ பக்கத்தில் கூட என் ஃபோட்டோ இருக்கக்கூடாது, அப்படியே என் ஃபோட்டோவை வெட்டி எடுத்துருவேன், என் ஃபோட்டோ வந்து குட்டியாக போடுங்க, இல்லை போடாமல் கூட போங்க, தளபதி ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவர் நம்பர் 1 சுயமரியாதை அற்ற சுடர். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறப்போ அவருக்கு இதெல்லாம் வந்து கஷ்டமாக தெரியாது. நம்ம தான் அவருக்காக பேசிக்கிட்டு இருக்கோம், அவரே கட்சி தலைவரே விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. விஜய் அவர்களுடைய மனதிலேயே தான் இருக்குது, புஷி ஆனந்தெலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தான் அவருக்கு இருக்குது. அதனால தான் புஷி ஆனந்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறப்போவே அதை மறுத்து பேச மாட்டேங்கிறாரு, அதை அப்படியே விட்டுட்டாரு. ஒரு உண்மையான தலைவன், நல்ல தலைவனா என்ன பண்ணணும்? இப்படி பேசுகிறத மறுக்கணும். என்னத்தாதானா இவங்க எல்லாம் மன்னராட்சியை வந்து ஒழிக்க வராங்களாம். என்ன மன்னராட்சிங்க நடக்குது அப்படின்னு புரியல. அடுத்ததாக விஜய் அவர்கள் பாருங்கள், அதே ஸ்டேஜ்லேயே விஜய் அவர்கள் பேசுகிறப்போ பின்னாடி ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், செட்டியார், நிர்மல்குமார் அவங்க இவங்க நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உட்கார்றதுக்கு சேர் இருக்கு, ஆனால் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மேடையில் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஏன் நின்றுக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா அப்போ இது என்னது, நீங்கள் என்ன மன்னர் ஆட்சியை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க? எந்த கட்சியிலையுமே இப்படி நடக்காதுங்க. பாஜகவில் கூட இப்படி நடக்காது. ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கட்சி தலைவரோ எல்லாரும் பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க பின்னாடி இருக்கவங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்கங்க. கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாத பல பேர் சேர்ந்து ஒரு கட்சியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தாவேகா. பவுன்சர்கள்லாம் தூக்கி தூக்கி அடித்து எறிகிறானுங்க. ஆனாலும் அங்கே போய் மரத்துக்கு மேலேயும் கம்பிக்கு மேலேயும் தான் ஏறுறானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேடையில் தலைமை பொறுப்புகளில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே விஜய் அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க இது, என்ன பேசி சொல்லியிருப்பாங்களா? விஜய் அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்ன எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்குமா எப்படின்னு எனக்கு புரியல. இந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும்? எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்னாலும் அது வேற. ஆனால் எல்லாருமே நிற்கிறாங்கன்னா அப்போ இது வந்து சர்வாதிகாரம் தானே. இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார மனநிலை இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி மக்கள் அணுகுவாங்க? கட்சியவே இப்படி சர்வாதிகார போக்கோடு அணுகுறாங்க. அடித்து தூக்கி தூர எறிகிறானுங்க, கிரீஸ் போட்டு எல்லாரையும் நிறுத்துறாங்க. அதுமாரி இங்கே பார்த்தா மேடையில் இப்படிலாம் எளிமை நின்றுக்கிட்டு இருக்காங்க. கூடவே இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் வந்து விட்டு கொடுத்து பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி மக்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும்? அதுவும் இவங்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க, எதிரான கருத்து இருக்கக்கூடியவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் இந்த மேடையில் இவங்கெல்லாம் நிற்கிறத பார்த்தாக்க அப்படியே இந்த குனிந்த முதுகுகள் மாதிரி தான் இருக்குது. அதிமுக காரங்க தான் இப்படி அடிமையாக இருப்பாங்க. ஜெயலலிதா மேயரை பார்த்தா இப்படி முதுகெல்லாம் அப்படியே போயிருங்க, அப்படியே 180 டிகிரிஸ் விட்டால் 360 டிகிரியும் குனிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி குனியும் தன்மை கொண்ட நபர்கள் தான் அதிமுக அடிமைகள். அந்த அடிமைகளை மாதிரியே புதுசாக அடிமை கட்சியா இவனுங்களுக்கு அதிமுகவை கண்டா அவ்வளோ சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த அடிமை குணத்தை வெளிப்படுத்துறதுக்கான கட்சிகள் எதுவுமே இல்லையே. தமிழ்நாட்டில் திமுக சுயமரியாதை கட்சி, அங்கெல்லாம் இதெல்லாம் வந்து செட் ஆகாது. காலில் விழுறது, இந்த குனிறது, இதெல்லாம் வந்து அங்கே வேலைக்காகாது. நமக்கு எங்கேயாவது அடிமையாக இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா கை கட்டி நின்று ஒரு கை கட்டிக்காரன் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே போய் நம்ம முதுகுகளை குனிவோம், அங்கே போய் நம்ம வந்து இதை மாதிரி நம்மளுடைய அடிமைத்தனங்களெல்லாம் அங்கே கொண்டு போய் வெளிப்படுத்தோன்னு சொல்லி பக்காவாக பிளான் போட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய் சேர்ந்துருக்காங்க இந்த கட்சியில். நல்லா விளங்குமாடா. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.